அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் பாக்கியங்கள் எங்களுக்கு நசீபாக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் இல்மோட இணைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெறுறது உலகத்தில் ஆக பெரிய நலவு கொடுக்கப்பட்டதற்கு காரணம். உலகத்தில் நலவு கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கணும்டா இல்முடையவர்களை பாருங்க என்று சொல்லி ஹதீஸ்களுடைய கருத்து இருக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யுக்தில் ஹிக்மத மையஷா. அல்லாஹ் நாடுறவர்களுக்குத்தான் இந்த தீனுடைய அறிவின் பாக்கியங்களை, ஹிக்மத் என்ற நுணுக்கத்தை, அறிவாற்றலை கொடுப்பான். ஒமை யுக்தல் ஹிக்மா ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு இந்த இல்முடைய பாக்கியம், இந்த ஹிக்மத் என்ற நுணுக்கம் கிடைக்குமோ, குர்ஆனுக்கும் ஹிக்மா என்ற ஒரு பேர் இருக்குது, யாருக்கு இந்த குர்ஆனுடைய அறிவில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்குமோ, ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா, அவர்களுக்கு அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒமா யஸ்ஸக்கரு இல்லா உலுல் அல்பாப். இந்த விஷயங்களை உலுல் அல்பாப், புத்திசாலிகளை தவிர வேற யாரும் விளங்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மஷியத், அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுக்கு தேவை. அல்லாஹ் எங்களை நாடி இருக்கிறான். இதை நாங்கள் கண்ணியமாக கற்றுக்கொள்ளணும். இதில் பொடுப்போக்கு சோம்பல் கொள்ளக்கூடாது. இதனுடைய பரிபூர்ணமான கூலி கிடைக்கிறதாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த பாடம் நடக்கக்கூடிய நேரத்தில் வரும். இன்றைக்கு ரெக்கார்டிங் எங்களுக்கு கேட்க இயலும் என்று சொல்லி இருந்தாலும் கூட, ரெக்கார்டிங் கேட்கறதுல அல்லாஹ் வாக்குறுதி அளித்த விஷயங்கள் கிடைக்குமாங்கிறது பொதுவாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்கும் என்றாலும் கூட, பூர்த்தியான பாக்கியங்கள் நலவுகள் இந்த நேரத்தில் நாங்கள் அந்த டைமில் கலந்து கொள்வதின் மூலமாகத்தான் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எப்போவும் அல்ஹம்துலில்லாஹ் ஆர்வமுடையவர்களாக, தேவையுடையவர்களாக, தேற்றமுள்ளவர்களாக இருக்கணும். யாருக்கு தேற்றம் இருக்குதோ அவர்கள் எல்லா விதமான நலவுகளையும் பெற்றுக்கொள்வார்கள். சொல்வார்கள், 2 பேர் வயிறு நிரம்ப மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் கருத்தும் அதுதான். மன்ஹூமானி லா யஷ்பஆன் மன்ஹூமன் சாலிபுத் துன்யா. ஒருத்தர் துனியாவை தேடுறவர். துனியாவை தேடுற என்ற எண்ணம் வந்துட்டுதுண்டா அதில் சளைக்க மாட்டாங்க. இரவு பகல், தூக்கம், தாகம், பசி என்கிறது எதுவுமே அவர்களுக்கு ஏற்பட மாட்டாது. எவ்வளவு நேரமும் அவர்கள் நின்றிருப்பார்கள், எவ்வளவு தூரமும் நடப்பார்கள், எவ்வளவு தூரமும் பிரயாணங்கள் செய்வார்கள், ஆகாயத்திலையும் பறப்பார்கள். ஏன்? அவர்களுடைய தேட்டம் துனியாவை தேடுவதாக இருக்குது. இரண்டாவது சொன்னாங்க, தாலிபுல் இல்ம், இல்ம தேடுறது. யாருக்கு இல்ம தேடுற தேட்டம் இருக்குமோ அவர்களுக்கும் வயிறு நிரம்பவே மாட்டாது. அவர்கள் எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்தும் அந்த இல்மை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். எவ்வளவு கஷ்டங்களை பட்டும், எவ்வளவு ரூபாய்களை செலவு செய்தும் கூட அந்த இல்மை அடைந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய செல்வந்தர். அவங்க ஹதீஸுடைய இல்மை அடைய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி பல நாட்கள், பல மாதங்கள் பிரயாணம் செய்வார்கள். அவர்கள் வாழ்க்கை பூராவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை திரட்டுவதற்காகவே காலங்கள், நேரங்களை செலவழித்தார்கள். யாரு இல்ம தேற்றத்திலையும் அதனுடைய முயற்சிகளிலையும் அதற்குண்டான காலங்கள், நேரங்கள் செலவு செய்வதிலையும் தன்னை ஈடுபடுத்துவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பரக்கத்தை உண்டாக்குவார். அதுக்காக வேண்டி ஒப்புக்காக செய்கிறது அல்ல. இன்று ஒப்புக்காக இல்மோட இணைந்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அதில் அபரிமிதமான பரக்கத்து இருக்குதான்னு சொல்ல இல்லை. என்றாலும் அதனுடைய நிஸ்பத், அதனுடைய பேராவது தன்னோட சேர்ந்து இருக்கிறதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதத்தில் அவர்களுக்கு பரக்கத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறான். என்றாலும் உண்மையாகவே ஒருவர் அதற்குள்ளே வந்து விடுவார் என்றால் அவர் இந்த துனியாவுக்கு முயற்சி செய்யாவிட்டாலும் சரி, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், துனியாவுக்கு முயற்சி செய்யாவிட்டாலும் சரி,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மின் காரணமாக அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பான். ஏற்கனவே நாங்கள் பல தடவை ஞாபகப்படுத்தியிருப்போம். ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியை முன்வைத்தான், அறிவையும் முன்வைத்தான், இல்மையும் முன்வைத்தான். அவங்க அறிவை தேர்ந்தெடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியை கொடுத்தான். அவங்க நன்றி செலுத்தாங்க கிடைச்ச இல்முக்கு, அதை உரிய முறையில் பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். வரிச சுலைமானு தாவூத் என்ற அளவுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்னென்ன ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அது அனைத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். மட்டுமல்லாமல் அதை விடவும் கொடுத்தான். நாங்கள் இல்முக்காக வேண்டி எங்களுடைய காலங்கள் நேரங்களை, எங்களுடைய சிந்தனைகளை, அதுக்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தருவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றான், அலன்னா லஹுல் ஹதீத், நாங்கள் அவருக்கு இரும்பை கூட மெல்லினமாக்கும் வசப்படுத்தும் தன்மையை கொடுத்தோம். எந்த அளவுக்கு நாங்கள் மண்ணை குலைப்போமோ, சேற்றை குலைப்போமோ, அதே போல அவர் இரும்பை தனக்கு இசைந்தவாறு ஆக்கிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ ஆல தாவூத ஷுக்ரா என்ற அளவுக்கு குர்ஆனில் நின்று செலுத்தின ஒரு கூட்டத்துக்கு உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தை சொல்கிறார். ஏன் அந்த அளவுக்கு அவங்க இந்த இல்மின் மீது, அதனை தேடுவதிலையும் அதற்கு நன்றி செலுத்துவதிலையும் முன்னுரிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தினுடைய ஆட்சியை கொடுத்தான். மட்டுமல்ல, இயற்கையான வளங்களை கூட, காற்று, மலை, நெருப்பு, தண்ணி போன்ற வளங்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்கள் கூட அவர்களுடைய பேச்சுக்கு அடிபணக்கூடியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. இறுதியில் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தாண்டு சொல்லு. அல்லாஹ் அதனை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான். காரணம், அவர்கள் தன்னைத்தானே மார்க்கத்தினுடைய விடயத்துக்கு அர்ப்பணித்ததன் காரணமாக. எனவே நபிமார்களாக வந்த ஒருத்தரும் ஏழைகள் அல்ல. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஏழ்மையாக வாழ்வதற்கு தேர்ந்தெடுத்தாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் போல செல்வந்தரும் கிடையாது. ஏனெனில் யாருக்கும் கொடுக்கப்படாத இல்மு ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பாலைவனத்தின் மணல் அனைத்துமே அறிவாக இருந்தால் அதில் ஒரு துளித்தான் ஏனைய நபிமார்கள், மனிதர்கள், கியாமத்து நாள் வரைக்கும் உண்டான அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. முழுக்க ஹசரத் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கடல், தண்ணீர் அனைத்துமே அறிவு என்றால் அதில் ஒரு துளித்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது என்றிருந்தால் அவர்களைப் போல பெரிய செல்வந்தர் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அசைத்தால் போதும் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செயல்படுத்தி காட்டுவான். அவர்கள் வாயை திறந்தாலும் அல்லாஹ் செயல்படுத்துவான். ஆனாலும் அவர்கள் துனியாவை கேட்கல. துனியா அவர்களுடைய பின்னுக்கால வரக்கூடியதாக மாறிச்சு. மலைகள் கூட தங்கமாக மாறுவதற்கு தயாராக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கும் உரிய சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தான். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவைகளை மதிக்கல்ல. எனவே யார் இல்முக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பார்களோ அவர்களுக்கு துனியா ஆஹிரா ரெண்டும் கிடைக்கும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது குர்ஆன் ஹதீஸ்களினுடைய ஆதாரமாக இருக்குது. இதனால தான் குர்ஆன் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், நீங்கள் இந்த முறையில் நடந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெகுமதிகள் இந்த முறையில் தான் உங்களை கிட்டும் என்று எதுவெல்லாம் கூறப்படுகின்றதோ அவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் உறுதிமொழி ஒன்றையும் சொல்லிவிடுகிறான். அதனால் குர்ஆனை நாங்கள் படிக்கணும், அதன் பிரகாரம் வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான பரக்கத்துகளை செய்வான் என்கிறதுல சந்தேகம் இல்லை. எனவே பாடம் நடக்கக்கூடிய நேரத்தில் கலந்து கொள்றதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யுங்க. அதில் தான் எல்லா விதமான நலவுகளும் வந்து சேரும் என்கிறதுல சந்தேகம் இல்லை.
நாங்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹுன்ன பற்றி கதைத்து கொண்டு வருகின்றோம். இறுதியாக ஹஸரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி பேசினோம். இவங்க எல்லாருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நெருக்கமானவர்கள் என்கிறது எங்களுக்கு தெரியும். அதற்கு அடையாளமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக ஆக்கினார். இன்றைக்கு நாங்கள் உம்முல் மசாக்கின் உம்மஹாத்துல் முஃமினீன்களில் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி கொஞ்சம் ஆய்வோம். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு புனை பெயர் இருக்குது, உம்முல் ஹக்கம் என்றும் சொல்வார்கள். அதே நேரம் உம்முல் மசாக்கின் என்றும் சொல்வார்கள். அதாவது மிஸ்கின்களுடைய ஏழைகளுடைய தாய். அவர்களுடைய கரம் எப்பொழுதும் கொடை கொடுக்கிறதுக்கு தயாராகவே இருந்தது. எதையும் அவங்க வச்சு கொள்ள மாட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகை விட்டும் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு சற்று முன்னால் சொன்னாங்க, அந்த 9 மணிமார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை முதலில் என்னுடைய மனைமார்கள் சந்திக்கக்கூடியவங்க உங்களுடைய கைகள் நீளமானவர்கள், உங்களுடைய கை நீளமானவர்கள். எனவே அனைத்து மனைமார்களும் அவங்க ஒரு கம்பை வச்சு ஒரு பொற்றுள் மாதிரி ஈக்கில் கூச்சிமாய் ஒன்றை வைத்து அவங்க அளந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, யாருடைய கை நீளமானதுன்னு சொல்லி. என்றாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னது அந்த முறையில் நீளமான கையுடைய விளக்கம் அல்ல, மாறாக கொடை கொடுக்கிறதுல முன்னுரிமை உள்ளவர்கள். அதில் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள மிகைக்க யாருமே இருக்கல்ல என்ற வகையில் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் முதலில் மௌத்தா போன மனைவியாக இருந்தாங்க. இவங்களுக்கு பர்ரா என்றொரு பேரும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்போ இவங்க இஸ்லாத்துக்கு நுழைந்தார்களோ அந்த நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாஹா ஸைனப், அவங்களுக்கு ஸைனப் என்று பேர் வைத்தாங்க. அவங்க மக்காவில் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் பிறந்தாங்க. 33வது வருஷத்தில், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 33வது வருடத்தில் அவங்க பிறந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்க தூஃபியத் ஃபில் மதீனத்தி, மதீனாவில் தான் மௌத்தா போனாங்க. சனத்த இஸ்ரீன ஹிஜ்ரத்தன் அவு வாஹிதின் வஸ்ரீன ஹிஜ்ரத், ஒன்று ஹிஜ்ரி 20வது வருடத்தில் ஹிஜ்ரத் செய்து 20வது வருடத்தில் மௌத்தானாங்க, அல்லது ஹிஜ்ரத் செய்து 21வது வருடத்தில் மௌத்தானாங்க என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அஸ்லமத் கதீமன் வக்கானத் மின் அவாயிலில் முஹாஜிராத்தில் அல் மதீனத்தில் முனவ்வரா, மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்தவங்களில் இவங்க முதன்மையானவங்க. இவங்க ஆரம்பத்தில் கானத் முத்தஸவ்விஜத்தன் மின் ஸைத் பின் ஹாரிஸா, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவங்க தாயிஃபில் நடந்த ஒரு யுத்தத்திலையும் கலந்து கொண்டாங்க. கஸ்வத் ஹைபருடைய யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவுலையும் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்ஜு அதிலையும் நபி அவங்களோட இவங்களும் கலந்து கொண்டாங்க, இணைய மனைமார்கள். வலம் தஹுஜ்ஜ பாத வஃபாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் இவங்க ஹஜ்ஜு செய்யல. லஸிமத் பைத்தஹா ஹத்தா தூஃபியத், அவங்க மௌத்தாகும் வரைக்கும் வீட்டிலேயே தங்கியிருந்தாங்க. கூறப்பட்டதை போல மதீனாவில் 20 அல்லது 21 2 ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. ஹிஜ்ரி 20 அல்லது 21 அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிறாங்க. உமர் பினுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஜனாசாவை தொழுவித்தாங்க. வதுஃபினத் பில் பகீல இவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு பெரும் சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை குர்ஆனில் கூறினான் மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை திருமணம் முடித்து கொள்ளுமாறு வஹியும் அறிவித்தான். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன்.
அவர் தான் ஆரம்பத்தில் திருமணம் முடிச்சிருந்த, அதன் பின்னால அவர் தலாக் கூறியதனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபலம்மா கலா ஸெய்தும் மின்ஹா வத்ரன் ஸௌவஜ்னாகஹா. ஸெய்த் அவங்களுடைய தலாக்கை சொல்லி அவங்க இதாவை முடித்ததன் பின்னால நாங்க உங்களுக்கு ஸெய்னபை திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதனை வைத்து ஹஸ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு குதூகலமும் ஒரு பெருமையும் இருந்தது. பொதுவாக பெருமை என்கிறது அது இருக்கக்கூடாத சிஃபத், அப்படியான பெருமை இல்லை. மாற்றமாக சொல்லுவாங்க, தீனுடைய விஷயங்களை வைத்து சில நேரங்களில் சந்தோஷப்படுறது அது ஆகுமானம். தீனுடைய விஷயத்தை வச்சு சந்தோஷப்படணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் பி ஃபலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபல் யஃப்ரஹு. குல் பி ஃபலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபல் யஃப்ரஹு. அப்படி ஒரு ஆயத்து வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகள், அவன் தந்திருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை வைத்து சந்தோஷம் அடைவார்கள், அதனை வைத்து நீங்கள் ஆனந்தம் அடையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப இவங்க ஈமானுடைய ஒரு ஆனந்தம் எப்பவும் சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து திருமணம் முடித்து வைத்தான் என்ற அளவுக்கு அவங்க அதனை பேசுவாங்க. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள்ல ஆகவும் சிறந்தது தீன் தான். எந்த குடும்பத்தில் தீன் இருக்குமோ அல்லாஹ் அந்த குடும்பத்தை கைவிட மாட்டான். பொதுவாக குடும்பங்களை யாராவது ஒருத்தர் 2 பேர் நலவு செஞ்சிருப்பாங்க, அதன் காரணமாக நாங்கள் தீனோடு இருப்போம், நாங்களும் நலவு செஞ்சா எங்களும் தொடர்ந்து அந்த தீன் துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதனால தான் சாலிஹானவர்களை, நல்லவர்களை, தொழுகை உடையவர்களை, எல்லா விஷயத்திலையும் அல்லாவுக்கு மாற்றம் செய்யாதவர்களை, ஹராம் ஹலால் பேணக்கூடியவங்களை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. உதாரணத்துக்கு தீன் இல்லாத ஒருத்தரை திருமணம் முடிச்சா அவர் மார்க்கம் இல்லாமல் வாழ்வார், அவருடைய குடும்பத்தையும் மார்க்கம் இல்லாததாக ஆக்குவார். இதனால அங்க வளரக்கூடிய சந்ததிகளும் மார்க்கம் இல்லாத ஆகும். இப்படி எத்தனையோ பரம்பரை மார்க்கம் இல்லாம தான் போகும். இவங்க எல்லாரும் இறுதியில நரகத்துக்கு பலியாக வேண்டி வரும். இதனால தான் சொல்றது, அவரோட மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. திருமணங்கள் பேசுறதாக இருந்தாலும் நீங்க வெறுமனே துனியாவை பார்க்காம ஃபலுஃபர் பிதாத்தி தீன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மார்க்கமுடையவர்களை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்க என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே தீன்ல தான் வெற்றி இருக்குது. இன்றைக்கு எங்களுடைய புத்தி ஒன்று சொல்லும், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவ ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்லுவாங்க. நாங்கள் எங்களை புத்திக்கு இடம் கொடுத்தோம் என்றால் தோல்வி அடைஞ்சிடும். ஆகப்பெரிய செல்வம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு திலாவத்துடைய பாக்கியம் தாரது, பாவத்தை விட்டும் விலகும் பாக்கியம் தாரது, தஹஜ்ஜுடைய பாக்கியம் தாரது, இபாதத்துகளை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தாரது. இவைகள் தான் ஆகப்பெரிய பாக்கியம். இது தற்காலிகமான செல்வம் அல்ல. பணம் என்கிறது, அதிகாரம் என்கிறது, செல்வங்கள் மற்றும் உண்டான வரவேற்புகள், பதவிகள், இவைகள் தற்காலிகமானது, அது பேற்றும். ஆனால் எது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டு தீனோட அமலோட இருக்குதோ அவைகளுக்கு அல்லாஹ் பெரிய நன்மாராயம் சொல்கிறான். ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா வஹுவ முஃமின், மூமினாக இருந்து கொண்டு ஈமானோட யாரு சாலிஹான அமல்கள் செய்வார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவங்களுக்கு மனமான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம். வலனஜ்ஸியன்னஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், துனியாவிலும் அவர்கள் சந்தோஷமாக கண்ணியமாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் செய்த மிகவும் நல்ல காரியங்களின் காரணமாக, நல்ல அமல்களின் காரணமாக அதுக்குரிய கூலியையும் வலனஜ்ஸியன்னஹும் எந்த சந்தேகமின்றி நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே ஹஸ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க குர்ஆனில் கூறப்பட்டவங்க. அல்லாஹ் ஸௌவஜ்னாகஹா
அந்த ஹா மூலமாக ஹசரத் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள சுட்டி காட்டுகிறான் என்கிறது ஏகோபித்த முடிவு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இவங்களுடைய மற்றும் சில விஷயங்களை அடுத்த வகுப்புல பார்ப்போம். நான் இப்போ எங்களோட தஃப்சீர் பாடத்துக்கு போவோம். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை சகோதரர்கள் அற்ப சொற்ப திரகத்துக்காக வேண்டி அற்பமான சின்ன ஒரு அதாவது சமனுக்கு விலைக்கு வித்தார்கள். அதில் இன்னும் ஒரு ரிவாயத் சொல்லப்படுவது, இந்த யஹூதா என்ற சகோதரர் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல போட்டு இருந்த 3 நாட்களுக்கு வந்து சந்திக்கக்கூடியவராக இருந்தார். அப்படின்னா வந்து கிணத்துக்குள்ள பார்ப்பார், பார்த்து சாப்பாடும் கொடுத்துட்டு போவார் என்ற ஒரு ரிவாயத் தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது நாள் வந்து பார்த்த நேரம் அவர் இருக்கல்ல. அந்த நேரம் அந்த பிரயாண கூட்டம் இடத்துல அவர் இருக்கிறத கண்டு அவரை சில திரகங்களுக்கு வித்துவிட்டார். அவரை மிக பெரும் விலைக்கு கொடுக்க இயலும், அந்த அளவுக்கு அவர் அழகானவராக இருந்தார். ஆனாலும் இவங்களுக்கு அந்த திரகம் பணம் பற்றி அவ்வளோ பெரிய தேவை ஒன்று இருக்கல. இதனால தான் வக்கானு மினஸ்ஸாஹிதீன் அவரை பற்றி பெருசாக இவங்க கணக்கெடுக்கல. வக்கானு ஃபீஹி மினஸ்ஸாஹிதீன் என்று முன்னால சென்ற 20வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் அவர்களுடைய அந்த செயல்பாட்டை வைத்து. என இந்த நேரத்தில் தான் அற்பமான திரகங்களுக்கு சமனின் பஹ்சின் என்று சொல்லி குரான்ல வந்துச்சு. முன்னுக்கு ஓதின ஆயத்தில் வித்தாங்க. அதுக்கு பின்னால அவரை அந்த பிரயாண கூட்டம் எடுத்துக்கொண்டு போயிட்டு நல்ல முறையில் அவரை குளிப்பாட்டி அவருடைய அழகு மென்மேலும் மிகைக்க அவரை அழகாக உடுப்பட்டி பெரும் விலைக்கு விற்றாங்க என்கிறதெல்லாம் நாங்கள் முன் சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்று 21வது ஆயத்து எங்களுக்கு கூறுது, வகால் அல்லதி இஷ்தராஹு மின் மிஸ்ர லிம்ரஅதிஹி அக்ரிமி மஸ்வாஹு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கியவர். நாங்கள் இந்த தஃப்சீருடைய விளக்கம் சொல்றதுக்கு முன்னால இந்த ஆயத்துடைய கருத்தை பார்ப்போம். மிஸ்ரில் அவரை விலைக்கு வாங்கியவர் லிம்ரஅதிஹி தன்னுடைய மனைவிக்கு கூறினார், அக்ரிமி மஸ்வா அவருடைய தங்குமிடத்தை நீங்க கண்ணியப்படுத்துங்க. தங்குமிடத்தை கண்ணியப்படுத்துங்க என்றால் பல கருத்துகள் இருக்குது. அவருக்கு உணவு, உட மற்றும் தங்கும் இடங்கள், அவருக்கு எதுவெல்லாம் வழிகாட்டணுமோ அப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் செய்யுமாறு அவர் சொன்னார். நீங்க அப்படி அவரை கண்ணியப்படுத்துங்க. அசா ஐயன் ஃபஅனா அவர் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கலாம். அவ் நத்தஹிதஹு வலதா அல்லது அவரை நாங்கள் எங்களுடைய பிள்ளையாக ஆக்கிக் கொள்வோம் என்று அவர் தன்னுடைய மனைவிக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடு. அவர் எங்களுக்கு பிரயோஜனம் அளிப்பார், நாங்கள் அல்லது அவரை எங்களுடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்வோம். வகதாலிக மக்கன்னா லி யூசுஃப் இப்படித்தான் நாங்கள் யூசுஃபுக்கு ஃபில் அர்தி பூமியில மக்கன்னா அதாவது வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம். அவருக்கு பூமியில எல்லா விதமான முறையிலையும் வாழ்வதற்குண்டான இடமளித்தோம், அடைக்கலம் கொடுத்தோம். மேலும் வலினு அல்லிமஹு மின் தஅவில் அஹாதீஸ் அவருக்கு நாங்கள் அப்படி இடம் அளித்தது. அவருக்கு அஹாதீஸ் என்று இன்னைக்கு சொல்றது கனவு. கனவுக்கு விளக்கம் கூறுவதற்கும் நாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காகவும் இடமளித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு இல்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதாக இருந்தால் அதை நாங்கள் வேண்டாவிருப்புடன் அங்கும் இங்கும் இருந்து கொண்டு படித்ததுக்கு கிடைக்க மாட்டோம். மாற்றமாக அதுக்கென்று தயார் செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அதனால தான் இன்றைக்கு மதரசாக்கள் இருக்குது. அப்படி இல்லாட்டி எல்லாருக்கும் வெப்சைட்டுகளில் படிக்கலாம், ஒஸ்தாத்மார் தேவையில்லை. அப்படி முறையொண்டு எங்களுடைய மார்க்கத்தில் இல்லை. அதுக்கென்று ஒரு இடம் இருக்கும்.
அல்லாஹ் இங்க சொல்றான் வலினுஅல்லிமுஹு மின் தஅவீலில் அஹாதீஸ். அஹாதீஸ்களுடைய என்றால் கனவுகளுடைய விளக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நாங்கள் அவருக்கு இடம் அளித்தோம். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களிலையும் மிகைத்தவன். அல்லாஹ் எது செய்கிறானோ அது தான் உயர்ந்து விளங்கும், அது தான் செல்லுபடியாகும், அது தான் வெற்றி பெறும் என்ற கருத்தெல்லாம் அதில் இருக்குது. வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன் என்றாலும் அதிகமான மக்கள் அதனை அறிய மாட்டார்கள். இப்படி இந்த ஆயத்தில் வகால்லதி இஷ்தராஹு மின் மிஸ் என்று சொல்லப்படுது. மிஸ்ர்ல அவரை யார் வாங்கினாரோ என்ற அந்த வார்த்தைக்கு மிஸ்ருடைய அமைச்சர் அவரை வாங்கினார் என்ற தஃப்சீர் இருக்குது. அந்த அமைச்சர் எகிப்தினுடைய நிதி அமைச்சர், அது வேற இராணுவத்துக்கு அதிபதி. அப்படியானவருக்கு தான் அசீஸ் என்ற அந்த கௌரவ பேர் கொடுக்கப்படும் என்று தஃப்சீர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விலக்கி வாங்கிய அந்த அசீஸ் பேர் வேறதாக இருந்தாலும் அரசருக்கு அசீஸ் என்று சொல்லப்படும் என்றும் கூறப்படுவது. அதே நேரம் அந்த ஒரு 2 பதவிகள் நான் சொன்னது மாதிரி நிதி அமைச்சு பதவியும் அந்த இராணுவ அதிபதியினுடைய பதவியும் யாருக்கு கிடைக்க பெறுவதோ அவருக்கு அசீஸ் என்று சொல்லப்படும் என்றும் தஃப்சீர்கள் பலவாறு சொல்லியிருக்கிறது. பொதுவாக ஒரு அரசர் அவருடைய நாட்டில் ஈக்கக்கூடிய ஏனைய குடிமக்களை விடவும் மிகைத்திருக்கிறதன் காரணமாக அவருக்கு அசீஸ் என்று சொல்லப்படும். எங்களுக்கு தெரியும், அசீஸ் என்றால் அல்லாஹ்வுடைய பேரும் தான். யாவற்றை மிகைத்தவன் என்ற ஒரு கருத்து இருக்கிறது, கண்ணியமானவர் என்ற கருத்தும் இருக்குது. அந்த வகையில் அரசன் எல்லோரையும் அந்த ஊர் மக்களை விட மிகைத்திருப்பார். இதனால அசீஸ் என்று குர்ஆன்ல கூறப்பட்டது அந்த மிஸ்ருடைய அரசனுக்கென்றும் சொல்லப்படுது. மிஸ்ரையும் அலெக்சாண்ட்ரியா அதாவது இஸ்கந்தரியாவையும் ஆளுபவர்களுக்கு இந்த பேர் சொல்லப்படுது என்று சொல்லியும் காமூஸ்ல அதாவது டிக்ஷனரியில கூறப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் ரய்யான் இப்னுல் வலீத் என்றவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விற்பனை செய்த அந்த காலத்தில் ரய்யான் இப்னுல் வலீத் என்கிறவர் அரசராக இருந்தார். தஃப்சீர்களுடைய விளக்கங்களை சொல்லுது. இந்த ரய்யான் இப்னுல் வலீத் அமாலிகா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்நாளிலே மௌத்தாகிட்டார். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் இவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக இருந்தார். இவருக்கு பிறகு காபூஸ் இப்னு முஸாப் என்பவர் அரசனானான். இவர் ஈமான் கொள்ளல்ல. ரய்யான் இப்னு வலீத் என்பவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பின்னால் வந்த அரசன் காபூஸ் இப்னு முஸாப் என்பவர் அவர் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்து ஈஜிப்டில் யாரெல்லாம் அரசன்களாக இருந்தார்களோ அதே தொடரில் தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலையும் வந்தாங்க. எனவே ஃபிர்அவுனுடைய சந்ததிக்குள்ள இவர்களும் சேருவாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து அந்த ஃபிர்அவுனியத் அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் வந்து இறுதியில் ஈஜிப்ட யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபிர்அவுன் என்று சொல்லப்படும். ஒரு தஃப்சீர்ல சொல்றாங்க, மதியன்ல இருந்து மிஸ்ருக்கு ஒரு வியாபார கூட்டத்தினர் வராங்க. அந்த செய்தி ஈஜிப்துடைய அசீஸுக்கு கிடைச்சிடுது. இதனால அவர்களுடைய பிரதிநிதிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அவருடைய அழகையும் கண்டு அவருடைய உடற்கட்டு இவைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமடையும் பிரமித்து போயிட்டாங்க. ஈஜிப்துடைய அசீஸுக்கு தகவல் சொன்னாங்க, இப்படி ஒரு கூட்டம் வருது,
இதில் இப்படியான ஒருவர் இருக்கிறார். அந்த நேரமே இந்த எகிப்துடைய அசீஸ் ஆவல் கொண்டாரு ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அடையணும்னு சொல்லி பணம் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விலைக்கு வாங்கினாரு. அந்த நேரம் அவருக்கு வயது 17. பிறகு அசீஸுடைய வீட்டில் சிறையிலையும் இருந்தார். மொத்தம் 13 வருட காலம் இருந்தார். அவருக்கு வயது 30 ஆகிற நேரம்தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நிதி அமைச்சு பதவி கிடைத்தது. இவைகளெல்லாம் பலவிதமான சோதனைகளுக்கு பின்னால. மேலும் ஒரு தஃப்சீர்ல வந்து இது அவருக்கு 33வது வயதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞானத்தை கொடுத்தான் என்று சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தான். அல்லாஹ் அவங்களுக்கு பல பட்ட பதவிகளை கொடுத்தான். அதோட ஞானத்தை 33 வயதுல கொடுத்தான். அத்துடனே லிம்ரஅத்திஹி அக்ரிமி மஸ்வாஹ், அவருடைய அந்த தங்கும் இடத்தை நீங்க கண்ணியப்படுத்தி வையுங்கள் என்று தன்னுடைய மனைவிக்கு சொன்னது. அந்த மனைவி யார்? அந்த பெண்ணுடைய இயற்பெயர் வந்து, அதாவது அசில் பெயர் வந்து ராயில். அவங்களுடைய அந்த நிக் நேம் உண்டு, அதாவது சிறப்பு பெயர் ஒன்று இருந்துச்சு. அதுதான் ஜுலைஹா அல்லது ஜலீஹா என்ற 2 பேரும் கூறப்பட்டிருக்குது. அந்த அவங்களுடைய சிறப்பு பெயர்ல தான் அவங்க பிரபல்யம் ஆனாங்க. கண்ணியமாக நடந்துக்கோங்க என்பதனையும் சொல்லி வச்சிருந்தாங்க. பொதுவாக யாரும் யாரிடத்தில் அடைக்கலம் பெறதாக இருந்தால் இந்த வார்த்தைகளை சொல்றது வழக்கம். கண்ணியமாக நடந்துக்கோங்க என்று சொல்றது அதுதான் அக்ரிமி மஸ்வா என்பது. எனவே அதற்கு பல விளக்கங்கள் ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி உணவு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, நல்ல முறையில் பாதுகாக்கிறது, கௌரவமாக நடந்து கொள்வது என்கிறதெல்லாம் அந்த வார்த்தையில் அடங்கும். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை கண்டு அவங்க பிறகு ஒரு காலத்தில் பெரிய அந்தஸ்தை அடைவார். இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தகுதியை முன்கூட்டியே அறிஞ்சிருந்தாங்க. அதனால்தான் இவர் எங்களுக்கு பயன்படக்கூடும் என்ற வார்த்தை அவர் சொன்னார். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிச்சான். அல்லது இவர் எங்களுக்கு மகனாக தத்தெடுத்து கொள்ளையிலும் என்று அவங்களுடைய மனைவியிடத்தில் சொன்னான். 2வது ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகள். இவர் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈஜிப்ட் தேசத்தை விட்டுட்டு அடைக்கலமாக வந்த நேரம் அவங்களுடைய வாப்பாடத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுங்க என்று சொல்லி சொன்னார். இது இவங்களும் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த கிணத்துல நீர் எடுத்த சம்பவத்துக்கு உள்ளாக்கப்பட்டவங்க. எனவே இவங்களும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அறிஞ்சிருந்தாங்க. 3வது ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய ஹலீஃபாவாக இருக்குமாறு ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நியமிச்சாங்க. அப்போ இங்கே என்னத்தை சொல்றதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிஞ்சிருந்தாங்கன்ற கருத்து அல்ல. மாற்றமாக சில நலவுகள் பிரயோஜனங்கள் யாரின் மூலமாக உண்டாகும் என்கிற அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்கூட்டி சிலருக்கு கொடுப்பான். அந்த வகையில் ஹசரத் ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பின்னால ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரணிக்கும் பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நியமிச்சுட்டு போனாங்க. யாருக்கும் அங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பை வைக்கல. ரசூல்லா பொதுவாக விட்டுட்டு போனாங்க. மக்கள் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தாங்க. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சுயமாகவே ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஹலீஃபாவாக நியமிச்சுட்டு போனாங்க. எனவே இப்படியான சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆயத்துடைய இறுதியில் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து விடயங்களும் மிகவும் மிகைத்தவன் என்று சொல்லப்படுது. அவன் நாடியதை செய்வான், அவனை யாராலும் தடுக்க இயலாது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக
அல்லாஹ் எது விரும்பினானோ அதனை அல்லாஹ் செய்தே தீர்வான். அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் தெரிவிக்க முடியாது என்றது தான் இந்த வசனம் அறிவிக்குது. இன்னல்லாஹ் தஆலா யகூல் இப்ன ஆதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகனே, துரீது வ உரீத், நீ ஒன்றை நாடுகிறாய் விரும்புகிறாய், நானும் ஒன்றை நாடுகிறேன் விரும்புகிறேன். வலா யக்கூனு இல்லாமா உரீத், நான் நாடக்கூடியது தவிர வேற எதுவும் நடக்காது. நான் எதை நாடுகிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். ஃபஇன் சல்லம்த லீ ஃபீமா உரீத், நீ நான் நாடுகிற விஷயத்துல கீழ்ப்படிந்த ஆதைதுக மா துரீத், நீ நாடுறத நான் தருவேன். என்ற விஷயத்துல நீ கீழ்ப்படிந்தா நீ எதை நாடுறாயோ அதனை நான் உனக்கு தருவேன். வைன் நாஸஅதனி ஃபீமா உரீத், நான் நாடக்கூடிய விடயத்துல நீ என்னுடன் பிணங்கி கொண்டால், என்னுடன் நீ பிணங்கி கொண்டால், அத்தஅப்துக ஃபீமா துரீத், நீ நாடுறதுல நான் உன்னை சிரமப்படுத்துவேன், உன்னை நான் கலைப்புற செய்வேன், சிரமப்படுத்துவேன். சும்ம லா யகுனு இல்லாமா உரீத், பிறகு நான் நாடியதை தவிர வேற எதுவும் நடக்காது என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் எதை சொன்னானோ அதுக்கு தஃப்சீராக இந்த ஹதீஸ் வந்திருக்குது. அல்லாஹ் எதை எங்களுக்கு சொல்றானோ அதில் நாங்கள் பணிந்து போவது தான் எங்கட கடமை. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாற்றமாக நாங்கள் போவோம்டா அறிவினர்களாக ஆகிடும். இந்த ஆயத்தில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் பெரும்பாலானவங்க எதையும் அறிய மாட்டாங்க என்று சில மர்மமான விடயங்களை வைத்து அவனுக்கு வழிபடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மாராயங்களையும் வழிபடாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழிவை பற்றியும் இந்த ஆயத்தில் சுற்றி காட்டுகிறான். இதனால அறிவு கல்வி என்கிறது ஒரு வகை, ஒன்று ஷரியத்துடைய கல்வி, மற்றொன்று ஹக்கீகத் என்ற ஞான கல்வி. இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழப்படக்கூடியவன். அவன் அதனை தான் நாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்குது, கீல யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமாலி அஃலல், அமல்கள் ஆக சிறந்தது எது? ஃபகால அல் இல்மு பில்லாஹ், சொன்னாங்க அல்லாவை அறிகிறது. இன்றைக்கு நாங்கள் துனியாவில் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுக்கிறோம். எதை பற்றி யாரை பற்றி கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சில சரித்திரங்கள் கூட படித்து வச்சுக்கிறோம். ஆனால் அல்லாவை பற்றி எங்களுக்கு சொல்ல தெரியாது. அல்லாவை பற்றி ஒரு அறவர் எங்களுக்கு பேசலுமா? சிலவங்களுக்கு கஷ்டம். இப்போ அல்லாவை அறிறத்தான் ஆக பெரிய அறிவு. அனைத்து அறிவுக்கும் அவன் தான் காரணம். கீழே கேட்கப்பட்டுச்சு ஐயுல் அமாலி யஸீது மர்தபத்தன், எந்த அமல் அந்தஸ்தால் மனிதனை உயர்த்தும், மனிதனுடைய அந்தஸ்தை எது உயர்த்தும்? கால அல் இல்மு பில்லாஹ், அதற்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாவை அறிகிறது தான் மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தும். ஃபகீல நஸ்அலு அனில் அமலி, நபி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு நாங்கள் அமலை பற்றி தான் கேட்குறோம் யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க துஜீபு அனில் இல்மி ஃபகால் இன்ன கலீல் அல் அமலி யன்ஃபஉ அல் இல்மி, சொன்னாங்க இல்மு தான், ஏனெனில் இல்மோட செய்யக்கூடிய கொஞ்சம் அமலும் ஆக பெரிய பிரயோஜனத்தை தரும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. வ இன்ன கதீர் அல் அமலி லா யன்ஃபஉ அல் ஜஹலி, அதிகமான அமல்கள் அது ஜஹாலத்தோட அறிவின்மையோட மூடத்தனத்தோட செய்யப்படும் என்றால் எந்த விதமான பிரயோஜனமும் அளிக்க மாட்டாது என்கிறத நபி அவங்க சொல்றாங்க. எனவே அல்லாஹ்வை குறி இல்மு அது எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு சாதனம். உள்ளம் தூய்மைப்படும் என்றால் அனைத்து விதமான நல்லதையும் அது வெகு விரைவில் உரிந்து எடுக்கும். இதனால அவர் மாபெரும் அந்தஸ்தை அறிவை அடைவார் என்கிறது தான் இங்க சொல்லப்படுது. அடுத்து 22வது ஆயத், வலம்மா பலக அசுத்தஹு, எப்போ ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பருவத்தை அடைந்தார்களோ. இங்கே பருவம் என்கிறது தஃப்சீர்களில் வெவ்வேறான கருத்துகள் சொல்றாங்க. பொதுவாக அசுத்த என்று சொல்றது பருவம் அடைகிறதுக்கு ஒரு
ஃபிகரேட்டிவ் வார்த்தையாக பாவிப்பாங்க. என்றாலும் கூட இங்க ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயசை குறிக்குது என்பது தஃப்சீருடைய விளக்கம். வலம்மா பலக அசுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. அவர் அந்த குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் நாங்கள் அவருக்கு ஹிக்மத்தையும், அதாவது ஞானம் நுணுக்கத்தையும் இல்மையும் கொடுத்தோம். ஞானத்தையும் இல்மையும் கொடுத்தோம். வகதாலிக நஜிஸில் முஹ்சினீன். இப்படித்தான் நாங்கள் முஹ்சினீன்களுக்கு நட்கூலி வழங்குவோம். அதாவது எப்ப ஞானம் இல்மு கிடைக்கப்படுதோ அதை போன்ற ஒரு நட்கூலி கிடையாது என்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்தில் சுற்றி காட்டுகிறான். பொதுவாக ஒரு மனிதனுடைய வயசை அறிஞர்கள் 4 பகுதிகளாக பிரிப்பாங்க. முதலாவது வளர்ச்சி அடைகிற காலம். இது 30 வயசு முடியும் வரைக்கும் இருக்கும். வளர்ச்சி அடைய காலம்டா பொதுவாக அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய வயசை 4ஆக பிரிக்கலாம். அதுல முதலாவது வளர்ச்சி அடையும் காலம் என்று சொல்றாங்க. இது 30 வயசு வரைக்கும் தான் வளர்ச்சி அடையும். 2வது அறிவு பெருக்கம் உள்ள காலம். இது 40 வயது முடியும் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கிடையில அறிவை பெருக்கிக் கொள்ளும். 3வது முதுமை பருவம். இது லேசான முறையில் தளர்ச்சி அடையும் காலம். இது 60 வயது பூர்த்தி அடையும் வரைக்கும் இருக்கும் முதுமை பருவம். 4வது வயோதிப பருவம். பொதுவாக முதுமை வயோதிபம் என்பது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தாலும் சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதை 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. வயோதிப பருவம் இதுல சீக்கிரமாக தளர்ச்சி தள்ளாடு சந்தர்ப்பங்கள் உருவாகும். இது 120 வயதுல பூர்த்தியாகும் என்று சொல்லுறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான அந்தஸ்தை அடைகிறது என்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்லும் பொழுது அவரை ஹிக்மத்தும் இல்மும் கொடுக்கப்படக்கூடியவராக இருப்பார் என்கிறத சுட்டி காட்டுறான். பொதுவாக சிந்தன சக்தி ஆராய்ச்சி உள்ளவங்க முதலாவது இந்த இல்ம் என்ற அறிவை அடைஞ்சி பொறோ ஹிக்மத் என்ற நிலைமைக்கு வருவாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த 2 வகையிலையும் அவங்க பரிபூர்ணம் அடைகிறாங்க. இப்ப இங்க ஆயத்துல சொல்றது இவங்களுடைய முதலாவது வகையை பற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அனைத்தையும் கொடுத்துவிட்டு இறுதியில அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளையும் ஏற்படுத்துகிறான். பொதுவாக யாருக்கு உலகத்தில் ஆக சிறந்த விஷயமான இல்மு கொடுக்கப்படுமோ, ஹிக்மத்துகள் கொடுக்கப்படுமோ, அவர்கள் ஏதாவது ஒரு முறையில் சோதிக்கப்படுவார்கள். அந்த வகையில தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நலவுகளை கொடுத்து இறுதியில் சோதிக்கிறான். அந்த சோதனை தன்னுடைய நஃப்ஸோட ஏற்பட்ட சோதனை. அங்க எந்த பெண்ணுக்கு இவரை கண்ணியப்படுத்துங்க என்று சொன்னோ அந்த பெண்ணின் மூலமாக அவர்களுக்கு சோதனை வருது. இதனால பலவிதமான பயங்கரமான கஷ்டங்களை அவங்களுக்கு கடக்க நேரிட்டது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளினூடாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையாக எடுத்து நடந்து கொள்றதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா.